அக்கா நான் டாக்டர் ஆக முடியுமா என்று அடலசன் பையனாக அரங்கேற்றத்தில் கேட்ட குரல். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் வில்லனாக வீசிய குரல். அனு இந்த ஜானிய மறக்கக்கூடாது என்று அவர்கள் படத்தில் கேட்ட குரல். அவள் ஒரு தொடர்கதையில் விகடகவியாக கேட்ட குரல். அதிலிருந்து தொடங்கி உன்னால் முடியும் தம்பி உதயமூர்த்தி வரையிலே கேபி பார்த்து ரசித்து சிலிர்த்து வளர்த்த செல்ல பிள்ளை, உலக சினிமாக்களால் மறக்க முடியாத மகத்தான நடிகர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். மேடையில் பெற்றிருக்கும் பெரியோருக்கும் இளையவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கான உரைகளில் சற்றே முறை தவறி வரும் உரை எனது. இது வாழ்த்துறை அல்ல, பாராட்டுரையும் அல்ல, நன்றி உரை. இந்த உரையை திரு பி கைலாசம் அவர்களோ நானோ படிக்கலாம். என்னை விட திரு கைலாசம் அவர்களுக்கு உள்ள உயர் அருகதை திரு கேபி ஐயாவிடமிருந்து அவர் பெற்ற மரபணுக்கள் மட்டுமே. மற்றபடி நாங்கள் இருவருமே கேபியின் பிள்ளைகள் தான். ஏன் ரஜினியை மறந்து விட்டீர்கள் எனலாம் சிலர். அவரும் பிள்ளைதான். அவரை விட எனக்குள்ள ஒரு சிறிய அருகதை என்னவென்றால் நான் மூத்தவன், அவ்வளவுதான். இன்றைய நாள் என்னை பொறுத்தவரை மறைந்த ஜெயமினி மாமாவிற்கும் நன்றி சொல்லும் நாள். என்னை வெள்ளி விழா படப்பிடிப்பு அரங்கில் திரு கேபியிடம் இட்டுச் சென்று அறிமுகப்படுத்தியது அவர்தான். அறிமுகப்படுத்திய ஒரே வாரத்தில் திரு கேபி அவர்களுக்கு கடுமையான மாரடைப்பு. பிழைப்பது கடினம் என்று கூட வதந்திகள் உலவின. நல்ல தமிழ் சினிமாவின் ரசிகன் என்ற முறையில் அவர் நலம் பெற வேண்டும் என்று மனதுள் சற்றே வாழ்த்தினேன், அவ்வளவுதான். அன்று எனக்கு தெரியாதே என் வண்ணமிகு எதிர்காலத்தின் ஆதி ஜோதி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறது என்று. தெரிந்திருந்தால் நான் ஆஸ்பத்திரி வாசலிலே தவமாய் கிடந்திருப்பேன். நன்றி விஞ்ஞானத்திற்கு, மருத்துவத்திற்கு. அணையாமல் என் ஜோதி துளிர்த்தெழுந்து பிரகாசித்து எனக்கு விடியல் வந்துவிட்ட செய்தியை வீடு தேடி ஆள் மூலம் அனுப்பி வைத்தது. மறைந்த நண்பர் ராமுடு எனும் திரு ராமு கேபி அவர்கள் என்னை பார்க்க விரும்புகிறார் என்ற செய்தியுடன் வந்தார். அங்கு துவங்கிய உறவு இந்த மேடையில் என்னை அவரின் மூத்த மகனாக உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறது. தமிழ் திரையுலகின் 2 மிக முக்கியமான இல்லங்கள் என்னை பிள்ளையாக தத்தெடுத்திருக்கின்றன. ஒன்று அன்னை இல்லம், கேபியின் இல்லம் என் அப்பன் இல்லம். திரையுலகில் நான் என் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்ளும் இனிஷியல் இந்த அப்பாவின் இல்லத்தில் இருந்துதான் வருகிறது எனக்கு. நான் ரௌத்ரம் பழகியது, தைரியம் பழகியது, தொழில் ஒழுக்கமும் நேர்மையும் பழகியதெல்லாம் இவரது நிழலில். திரு சிவாஜி எனும் துரோணருக்கு நான் ஏகலைவன், திரு கேபி எனும் துரோணருக்கு நான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்றால் கிருஷ்ணன் இல்லாமல் போவாரா? அதுதான் திரு அனந்த கிருஷ்ணன். 2 தலைமுறையினருக்கு நண்பனாய் நல்லாசிரியனாய் இருந்த திரு அனந்த கிருஷ்ணன் கேபியின் உடன்பிறவாய் இளைய சகோதரர் என்பதனால் எனக்கு சித்தப்பாவானார். திரு நாகேஷை பற்றி பேசுகையில் திரு கேபியை பற்றியும், திரு கேபி ஐயாவை பற்றி பேசுகையில் திரு நாகேஷை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. இது நிஜம். இன்னும் வலிக்கும் நிஜம் என்னவென்றால், அது இங்க நாகேஷ் சாரே சொல்லிட்டாரு. நாகேஷ் சாரை பார்த்து காப்பி அடிப்பது எனக்கு புதிதல்ல, இங்கும் அது தொடர்கிறது. இன்னும் வலிக்கும் நிஜம் என்னவென்றால், நான் திரு கேபியிடம் சேர்ந்த புதிதில் திரு கேபி அவர்களுக்கே நாகேஷை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தப்பித்தவரை ஒரு காட்சியில் நான் நன்றாய் நடித்து கேபி அவர்கள் 2 வார்த்தை பாராட்ட நேர்ந்தால் கூடவே நாகேஷை பற்றி 10 வார்த்தைகள் பேசாமல் ஓய மாட்டார். தவறாமல் நிதமும் நான் நடிப்பில் செய்யும் பிழைகளை நொந்து கொண்டு அவற்றை நேர்த்தி செய்ய முற்படும் போதெல்லாம் 30 வார்த்தைகள் சொல்வார் நாகேஷை பற்றி. முதலில் பொறாமையில் ஆரம்பித்து நாகேஷ் அவர்களுடன் என் உறவு. பின் திரு கேபியை போலவே நானும் நாகேஷ் அவர்களின் ரசிகனானேன். என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது இவ்விருவரும், அதாவது திரு கேபியும் திரு நாகேஷ் அவர்களும் என்னை ரசிப்பதுதான்.
விழா அழைப்பதில் 61 புதுமுகங்களையே அறிமுகப்படுத்தியதால் 8 தேசிய விருதுகள் மட்டுமே வாங்கியதால் 100 படங்கள் மட்டுமே இயக்கியதால் என்று அவ்வை அதிகமானுக்கு அளித்த வஞ்ச இகழ்ச்சியைப் போல நிறைகளை எல்லாம் குறைகளைப் போல் சொல்லி இருக்கும் யுக்தி கூட அவர் வசனங்களை ரசித்தவர்கள் அச்சிட்ட அழைப்பதில் என்பதால் இருக்கலாம். எல்லாருக்கும் செவிசாய்க்கும் குணாதிசயம் கொண்ட கேவி ஐயாவின் செவி மட்டும்தான் அப்படி. சிந்தனை தராசின் நடுமுள் கூர்மழுங்காமல் இன்றும் அவர் தலையை நிமிர்த்தியே வைத்திருக்கிறது. அவரது கோபம் மருந்து மாதிரி. புண்ணின் மேல் வைத்தவுடன் எரிச்சல் இருக்குமே தவிர கண்டிப்பாய் புண்ணை ஆற்றும். பின் அது காற்றோடு கலந்துவிடும். எனது காயங்கள் பல மாயமானது. அப்படித்தான் திரு கேபியின் வரலாறு தமிழ் நாடக சினிமாவின் ஒரு பகுதி வரலாறும் கூட. அவர் அரசாங்க ஊழியராக கழித்த வருடங்கள் தமிழ் திரையுலகுக்கு இழப்பு. அவர் இங்கு முழுவதுமாக வர தீர்மானித்த நாள் தமிழ் திரையின் பொன்னாள். தமிழ் சினிமாவின் மூத்த மூவேந்தர்களில் துவங்கி இன்றைய இளவரசர்கள் வரை இவரை ராஜரிஷியாக ஏற்றவர்கள்தான். இங்கே பேசுகையில் இது 2வது முறையாக இதே மேடையில் சொல்லுகிறேன். சங்கரதாஸ் சுவாமி அவர்களுக்கு ஒரு நாடக அரங்கம் அமைக்க வேண்டும் என்று பேசியவர் எனது குருநாதர் திரு தி.க. சண்முகம் அவர்கள். அவரிடமும் பாடம் படித்த ஒரு மாணவனாக நான் செய்யும் கடமையாக கேவி அவர்கள் பேரில் ஒரு நாடக அரங்கம் இருக்க வேண்டும். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா என்று டெல்லியில் இருப்பது போல் இங்கும் இருக்க வேண்டும். அரசு ஆவண செய்தால் நன்றி, இல்லை என்றால் நானும் என்னை போன்ற பல கலைஞர்களும் அவரால் வாழ்ந்தவர்களும் அதை செய்வார்கள். ரோட்டரி சங்கத்திற்கும் ராஜ் டிவிக்கும் நன்றி. அறிமுகப்படுத்தப்பட்ட 61 முகங்களில் சிலர் எடுத்திருக்க வேண்டிய விழா அது. முந்திவிட்டீர்கள். பாராட்டுக்கள். என்னை இன்றும் வாழ்த்திக் கொண்டிருக்கும் மனிதரை மீண்டும் ஒரு முறை சபையறிய வணங்கி அமைகிறேன். வணக்கம். சுருதி பேதம் ஒன்று தமிழ் சினிமாவில் நுழைந்தது. அபூர்வ ராகங்கள் படத்தில் அது இன்று தமிழ் சினிமாவின் சுருதிகளை மீட்டிக் கொண்டிருக்கின்றது. வருக சந்திரமுகி நாயகரே. என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய கேபி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ரோட்டரி சங்கத்து உறுப்பினர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்கள், நண்பர்களே, நான் மிகப்படுத்த சொல்ல மாட்டேன். உங்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் திறமை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திறமையோட கேபியோட சந்திச்சு அவரு மனசு வச்சிருந்தா நீங்களும் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கலாம். அது அவருடைய டச், மேஜிக் டச். ஒரு விழாவில் வாலி அவர்கள் சொன்னார்கள், MS விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நான் சோத்துக்கு அலைஞ்சேன். MS விஸ்வநாதன் அவர்களை சந்திச்ச பிறகு சோறு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிவாஜி ராவ் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்த்து பயந்தா, வாழ்க்கையை நினைச்சு பயந்தா. பாலச்சந்தர் சார் அவரை சந்திச்ச பிறகு ரஜினிகாந்தா மாறின இந்த சிவாஜியை பார்த்து வாழ்க்கை பயந்தது, வாழ்க்கை பயந்தது ரஜினியை பார்த்து. அது பாலச்சந்தர் சார் அவருடைய டச். சும்மா எடுத்தோ அறிமுகப்படுத்தோ விட்டோன்னு இல்லாம எத்தனையோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால்தான் அவர் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் நல்ல மட்டத்தில் இருக்காங்க. பாலச்சந்தர் சார் அவரை பார்த்தா எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று,
ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட ராதாகிருஷ்ணன் பிரசிடென்ட் அந்த ராதாகிருஷ்ணன் கேட்குறாரு. அந்த மகான் கிட்ட புலி சீட்டா எல்லாம் சுற்றி இருக்கும், அவர் சுற்றி இருக்கும், அவருக்கு ரொம்ப பயமே இல்லை. அதை பார்த்து கேட்குறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அப்போ அவருக்கு 130 வயசு, இவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, இந்த மிருகங்கள்லாம் இருக்குது, இந்த சக்தி இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. அவர் என்ன நினச்சி கேட்குறாருன்னா பெரிய யோகம் மந்திரம் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பெரிய மகான் சொல்கிறாரு, ஒன்றுமே கிடையாது, 3 விஷயம்தான், 3 டிசிப்ளின்ஸ், 3 ஒழுக்கங்கள். 1 ஃபிசிக்கல் டிசிப்ளின், 2வது மாரல் டிசிப்ளின், 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். உடம்பை எப்படி வச்சுக்கணும், உன் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும், உன் உடம்புல உனக்கு என்ன நோய் இருக்கு உனக்கு தெரியும், அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. 2வது மாரல் டியூட்டிஸ், உன்னை பெத்த அப்பா அம்மாக்கு நீ என்ன செய்யணும், உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன் சொசைட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு நீ என்ன செய்யணும். ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா செய். 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், நீ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த மதத்தில் பிறந்தியோ அதில் எந்த சடங்குகள் இருக்கோ என்ன இருக்கோ அதை கரெக்டா செய். தானா சந்தோஷம் வரும், தானா சக்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 டிசிப்ளினும் சார்கிட்ட நான் பார்க்கிறேன். அதனால்தான் அவருக்கு அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பவர். ஸோ பாலச்சந்திரன் சார் அவர்கள், நான் ஆக்சுவலி இங்கே பேசணும்னு வரல, அவர் எல்லாரும் பேசி அவர் புகழ்றதை கேட்டு சந்தோஷப்படலான்னு வந்தேன். இங்கே பேசும்போது என்னால் நானும் பேசணும்னு சொல்லி அப்போதான் நான் அவங்களோட மைண்டை ஓப்பன் பண்ணேன். இப்போ பாலச்சந்திரன் சார் அவர்கிட்ட கமல சொன்னார் நாடகம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மதிப்புக்குரிய குருநாதர் கேபி அவர்களே, நீங்கள் நாடகம் என்கிற தாய் வீட்டில் இருந்தீங்க, சினிமாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, சினிமாங்கிற பெண்ணு நல்ல பணம் புகழ் ஆடம்பரம் எல்லாமே. அந்த சினிமாங்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மாமனார் வீட்டில் ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, நிறைய சர்வீஸ் செஞ்சீங்க, வேலையை செஞ்சீங்க, நீங்கள் தாய் வீட்டை மறந்துட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. நீங்கள் மாமனார் வீட்டை விட்டு வேண்டாம் சொல்ல வரல, இங்கேயும் இருந்துக்கிட்டு நீங்கள் தாய் வீட்டு கொஞ்சம் அந்த ட்ராமா மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதில் நானும் ஆக்ட் பண்ண தயாராக இருக்கேன். டெஃபினட்டாக கமலும் தயாராக இருப்பாங்க. நாம் 2 பேரும் வரும்போது மற்றவங்க வருவாங்க, அதே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆகிடும். நாடகத்துக்கும் உயிர் வரும், நிறைய நடிகர்கள் கிடைப்பாங்க, நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நானும் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஸோ இதை தயவு செஞ்சு நான் அதிக பிரசங்கம் நினைச்சுக்காம நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும்னு சொல்லி மிக அருமையாக விழா நடத்திய ராஜேஷ் டி அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.